இப்பதான் முதல்ல நகை வாங்கணும்னு கரெக்டா நகை கடவுளே நுழையறாங்க. எங்க எப்படின்னு கேட்டு அவங்களே குழப்பறீங்க. உனக்கு டாக்டர் தெரியுமா? ஐயோ நீ எங்கேயோ இடிக்குதே. டாக்டர் இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. நீ பொண்ணா நர்ஸா? ஐயோ நர்ஸ்னாலே பொம்பளை தான். ஆம்பளைனா கம்பவுண்டர். என்ன மாதிரி ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க. சும்மா இரு, குழப்பாத. நீ கல்யாணி தானே? டாக்டர் இவ ஜானகி. ஜானகியா? நான் புரிய வைக்கிறேன். வீட்ல ஜானகி, வெளியில கல்யாணி. வீட்ல ராமன், வெளியில கிருஷ்ணன். அந்த மாதிரியா? இடிக்குதே. இவங்க உங்களுக்கு தெரியுமா? யாரு? என் பொண்ணு படிக்கிற காலேஜுக்கு பிரின்சிபல். என்னது? பிரின்சிபலா? கேஆர்பியோட சம்பந்தி இவங்க. அதுவும் இல்லாம 8ஆம் கிளாஸ் ஃபெயில் வர இவங்க எப்படி காலேஜ் பிரின்சிபல் ஆக முடியும்? எங்கேயோ இடிக்குதுப்பா. எனக்கு தான் இடிக்குது. நான் தான் 8ஆம் கிளாஸ் ஃபெயில். ஏன் இப்படி லேடிஸ்க்கு எதிராக அவமானப்படுத்துறீங்க? எப்போ எந்த நகை கேட்டாலும் காது வாங்கிக்காம கொடுக்குறோம். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். தெரியும். நான் அந்த நல்ல விஷயத்தை சொல்லவே இல்லையா? இல்லையே, சொல்லுங்கம்மா. நீங்க எனக்கு ஃப்ரீயா நகை கொடுத்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு. கேஆர் பாரதி உங்க பொண்ண மருமகளாயத்துக்கு சம்மதிச்சிட்டார். வர்ற புதன்கிழமை எங்க வீட்டுக்கு வர்றீங்க சம்பந்தம் பேச. ரொம்ப சந்தோஷமா. அப்போ என் பொண்ணுக்கு உங்க பையன் கிருஷ்ணா கொடுக்க உங்களுக்கு சம்மதம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சம்மதம் சொல்லி தானே சம்பந்தி மாட்ட சொல்லி அனுப்பிச்சேன். ஏமா சொல்லலையா? சொன்னேனே. சொன்னாங்க. இருந்தாலும் பொண்ணை பெத்தவங்கிற முறையில நானே நேர்ல வந்து கேட்கணும் இல்லையா? அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் பிஸியா இருக்கேன். அவளும் காலை ஒடிச்சுக்கிட்டா. இந்த சம்பந்தத்துக்காக சம்பந்தியமா தான் பாவம் நடையா நடந்து இதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீங்களும் சரி நானும் சரி அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். நாங்க அவங்களுக்கு நிறைய தேங்க் பண்ணிட்டோம்ல. ஆமா, அதுக்கு சொல்லல. இந்த காலத்துல எதையுமே எதிர்பார்க்காம ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா எவ்வளவு தேங்க்ஸ் பண்ணாலும் தகுமே. ஆமா, எதையுமே எதிர்பார்க்காம இல்லையா? பின்ன ஆமா, நாங்க அவங்களுக்கு நிறைய தேங்க் பண்ணிட்டோம், இன்னும் பண்ணுவோம். ஆமா, சார் யாருன்னு சொல்லலையே. தம்பி கந்தசாமி என் கூட தான் பிசினஸ்ல இருக்கார். இன்ஃபேக்ட் என்ன விட இந்த கல்யாணத்துல இவனுக்கு தான் பயங்கர சந்தோஷம். ஆமாங்க, இந்த கல்யாணத்தால உங்க பையன் எங்க அண்ணன் பொண்ணு மட்டும் சேர போறது இல்ல, இன்னொரு சம்மதம் நடக்க போகுது. உங்களையும் கண்ணன் சார் தான் சொன்னேன். என் ஒய்ஃபுக்கு கண்ணன் சார் ரொம்ப நெருங்கின உறவு. இந்த கல்யாணம் வந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் சந்திச்சு பேசிதானே ஆகணும். என்னன்னு இல்லையா? பின்ன அப்புறம் பழைய விஷயங்கள்லாம் என்ன, எல்லாம் கல்யாண கலாட்டால காத்துல பறந்துட போகுது. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரே படத்துக்கு ஒண்ணா மியூசிக் போட்ட கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நான் சொல்றது? ரிசப்ஷனுக்கு கண்ணன் சார் கச்சேரி கேட்கலான் இருக்கோம். கேஆர் பாரதி விட்டு கல்யாணம், டிஆர் கண்ணன் கச்சேரி கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், சம்பந்தி ஆக போறோங்கிற உரிமையில தான் சொல்றேன். நீங்க நல்லா இசைமிக்கிறீங்க, டிஆர் கண்ணனும் நல்லா இசைமிக்கிறாரு. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து இசையமைச்சீங்களே, பாரதி கண்ணன், என்ன பாட்டு சார்! அந்த கிக்கே தனி. கண்ணன் சம்பந்தப்பட்ட யார்கிட்டையும் நான் சம்பந்தம் வச்சுக்க முடியாது. அதுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கல்யாணம் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. நாம அந்த அம்மாட்ட கொடுத்த நகையை திரும்ப வாங்கிட்டுமா? 1 இல்ல 2 இல்ல 300 சவரன் நகை. ஏண்டா, அந்த நகையெல்லாம் கருப்பு பணத்துல வாங்கினதுன்னு இன்கம் டாக்ஸ் காரங்கிட்ட மாட்டி விட்டுருவோமா? Ramkumar from Income Tax Department, Janaki from Enforcement Directorate. Sir, நாங்க இங்க சோதனை போட வந்திருக்கோம். எங்க கூட கோஆபரேட் பண்ணுங்க. If you do that, எல்லாமே ஸ்மூத்தா முடியும்னு நினைக்கிறேன். ஓஎஸ், தாராளமா செக் பண்ணுங்க. நான் ஒழுங்கா டாக்ஸ் கட்டறவன், மனசாட்சி படி வாழ்றவன். சார், இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின டீடைல்ஸ். எந்த ப்ராப்பர்ட்டி? நீலாங்கர்ல ஏதோ வாங்கி இருக்கிறதா எழுதிருக்காரு. இன்னும் 5 மினிட்ஸ்ல ஆடிட்டர் வரதே வந்துருவாரு. அவர் டீடைல்ஸ் கொடுப்பார். மேடம், சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகமா வரி கட்டறவங்கள நான் ஒருத்தன், தெரியுமா உங்களுக்கு? அதனால மட்டும் நீங்க உண்மையை மறைக்கலன்னு ஆயிடாது சார். நாங்க எங்க கடமையை தான் செய்றோம். நான் நேர்மையானவன். தெரியும் சார். இருந்தாலும் கணக்குல வராத பணத்துல நீங்க எக்கச்சக்கமா நகையை வாங்கி குமிச்சிருக்கிறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நகையா வாங்கி குமிச்சிருக்கமா? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. இன்னைக்கு சினிமாக்காரங்களே சிம்பிளா நகை போடுறது என் ஒய்ஃப் தான், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அது நாங்க பார்த்து சொல்றோம் சார். We will do that. தெரியும் சார். இருந்தாலும் எங்களுக்கு வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படி. இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதுனால தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. சார், கேகே ஜுவல்லர்ஸ் கொடுத்த நகை 300 பவுனுக்கு மேல இருக்கும். மாட்டினா மானமே போயிடும். எல்லாம் ஏன் நகை தானே, யார் நம்புவா? பெரியவருக்கு தான் அவமானம். ஆமா, இந்த புத்தி முதல்லயே இருந்திருக்கணும். நகையை ஒழிச்சு வைக்கிறது வழி சொல்றீங்க? நாள் மெடிக்கல் லீவ் போட்டிருக்கேன். இன்கம் டாக்ஸ் ரைடா? போயா. எத்தனை தலகாணி எத்தனை சூட்கேஸ் கிடைச்சது? சினிமாக்காரன் கூடாச்சா சார்? யோ, வேலையை பார்த்துட்டு போயா. சார், எங்க வேலையே தானே. இதை விட பத்திரிக்காரனுக்கு வேற வேலை என்ன இருக்க முடியும்? யோ, செக்யூரிட்டி என்னைய பார்த்துட்டு இருக்க? போயா. என் கால் உயனக்கிறான், இவனை வச்சு என்ன மிரட்டுறியா?
மரியாதை சொல்லாக்க இரு ஏன் டென்ஷன் ஆவற காட்டான்ஸ் இப்ப என்னம்மா பண்ண போறோம்? இன்கம் டாக்ஸ் சைட்ல சும்மாவா பாரு, வீட்டு தலைகீழ கவுத்துட்டு இருக்காங்க. ஆமா, நகையெல்லாம் எங்க வச்சிருக்க? என் பேர் அவ்வளவுதான். இன்னைக்கு மாட்டணும். இதோட சாவி எங்க? பீரோ மேல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.